வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நல்லபடியாக வேலையை முடிச்சுட்டு ஒரு பக்கம் விஜய், அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. சாரதாமா என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்து நன்றி சொல்கிறாங்க. 3 பேரும் எப்படியும் இந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அம்மா கட்டின வீடே எங்களோட கைக்கு வரவே வராதுன்னு நினச்சப்பா, ஆனால் எப்படியும் இந்த மீட்டை மீட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து நன்றியும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாக வருது. இதுக்கு விஜய், அதுக்கப்புறம் குமரன், நிவின் 3 பேருமே சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்கு போன குமரன் கிட்ட ரொம்பவே பயங்கரமாக கோவப்படுறாங்க. கங்கா, எதுக்காக என்னோட காலை நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கங்கா, எதுக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேஷுவலாக கேட்க, இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க குமரன் கிட்ட. என்னதான் நான் உன்கிட்ட சொன்னாலும் நீ வேணான்னு தானே சொல்லுவ கங்கா, அதனால தான் நான் உன்கிட்ட சொன்னாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் என்னதான் சொன்னாலும் திரும்ப திரும்ப என்ன பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க கங்காவும். ஒரு பக்கம் விஜயை பார்த்தா காவேரி என்ன பண்ணுறாங்க, எப்படிங்க உங்களுக்கு இந்த யோசனை தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடி அத்தா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, வாக்கிங் போகும்போது எப்படியாவது வீட்டை மீட்டு எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது எனக்கு அதை பற்றி சிந்தனை தான் ஓடிட்டே இருந்தது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நிவினும் விஷயத்த சொன்னாங்க. சரி, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், கரெக்டாக செட் ஆகும் அப்படின்றனால தாண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. இப்படியும் உங்கள் வீட்டை மீட்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் விஜய்க்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க, யார் நான், கடமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அம்மா. அப்பா கட்டின வீடு எங்கே அந்த சொத்து பத்தெல்லாம் போன மாதிரி இந்த வீடும் நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகவே இருந்தோம் எல்லாருமே. வீட்டை மீட்டு கொடுத்துட்டீங்க, எப்படியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அந்த பசு பற்றி சும்மா இருக்க மாட்டான்னு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி, கண்டிப்பாக அந்த பசு பற்றி மீண்டும் மீண்டும் கோவப்படுவான், ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் நீ அதுக்கெலாம் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. பக்கம் ராகவ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் ராகினி ரொம்பவே பதட்டத்தோட, என்னப்பா ஆச்சு, எங்கப்பா கட்டி வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்விகளும் கேட்குறாங்க. ரொம்பவே டென்ஷனோட இருக்க பஸ்ஸு பற்றி பயங்கரமாக அலைய விட்டானுங்கம்மா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் மொத்தமாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. டே ராகவ், அவனுங்க உன்னை அடிச்சானுங்களடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ராகினி, அடிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படிடா அவங்ககிட்ட மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க, அதுக்கப்புறம் விஷயத்த சொல்கிறாங்க. அத்தை வந்தாங்க, அத்தை கூட தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பசுபதி என்ன பண்ணுறாங்க, நிவினோட அம்மாவுக்கு கால் பண்ணி திட்ட, அதே கோவத்தோட நிவின் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்டா நிவின் இதை மாதிரி பண்ணுற, நீ நல்லவனா திருந்திட்டு தான் நினச்சேன், திரும்ப திரும்ப எதுக்காக அந்த குடும்பத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் கிட்ட என்னை திட்டு வாங்க வைக்கிற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கோவம் தாழ முடியாத நிவினோட அம்மா என்ன பண்ணுறாங்க, யமுனாவை பார்த்தும் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் உன்னால தாண்டி, உன்னாலையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களால தான் இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, எனக்கும் என் பிள்ளைக்கும். ஏன் இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டானா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா கிட்டே சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்கள் பையன் பண்ண தப்புக்கு எதுக்காக என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூடாக பேச ஆரம்பிக்கிறாங்க. யமுனாவும் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கான மூமெண்ட்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்க காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக காத்துட்ருக்காங்க. விஜய் வந்ததுக்கப்புறமா விஜய்கிட்டையும் சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு 2 பேருமே. இப்போது வீட்டில் உள்ளவங்க கிட்டேயும் சொல்லு, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க, கங்கா உனக்கும் தெரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டிமா சொல்கிறாங்க, கங்காவுக்கு எப்படி இதுக்குள்ளே தெரியும், அவளுக்கு தான் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டி பேசுறத நினச்சி கங்கா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கே உள்ளவங்க கிட்ட சமாளித்து காவேரியும் பேசி முடிக்கிறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, யமுனா கங்காவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே நடந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கங்காவும் இங்கே நடந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய், காவேரி 2 பேரும் தாண்டி. எதுக்காக இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. போனது நிவினும் தான் போயிருக்காரு, குமரன் மாமாவும் தான் போயிருக்காரு. ஆனா எல்லாத்துக்கும் முழு காரணம் விஜய் தம்பி தான் அப்படின்ற மாதிரி விஜய் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க இந்த வீட்ல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. என்னவோ அங்க அந்த பிரச்சனைக்கா, இங்க என்னவோ நான் தான் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிவினோட அம்மா என்ன கத்திட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை மேல பிரச்சனை ஏதாவது வந்துகிட்டே இருக்குடி அப்படின்ற மாதிரி 2 பேருமே அவங்கள சைட்ல இருந்து புலம்பிட்டு இருக்காங்க. பக்கம் விஜய் பார்க்கறதுக்காக தாத்தா வீட்டுக்கு வராங்க. தாத்தா விஜய் கூப்பிட வராரா, இல்ல இது மாதிரி வேலை தேடி அலையிறாரே அப்படின்ற நியூஸை கேட்டு, காவேரியோட 5 மாசம் தொடங்கிடுச்சு இல்லையா, ஸோ அதுக்காக சீமந்தம் பண்ணோம் அப்படின்றதுனால கேட்க வராரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.